வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடஒதுக்கீடு கொள்கைகள் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இடஒதுக்கீடு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது குரூப் 1 குரூப் 2க்கான ஷெட்யூலில் நம்ம போட்டிருக்கிறது. இன்றைக்கி தேதிக்கு நம்ம இதுதான் படிக்க போகிறோம். இந்த ஒரு டாபிக் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவையா, இது ஜாதி முறையை இன்னுமே ஆழமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் ஈக்குவல் தானே, அதுன்னு ஒருத்தருக்கு மட்டும் தனியாக பிரித்து அவங்களுக்கு மட்டும் தனி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்தா கவர்மெண்ட் எல்லோரையும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வருமான வரி பார்த்துட்டு அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க பார்த்துட்டு அவங்களோட வருமானம் உச்சவரம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே வருமானம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஸ்கீம்ஸ் கொடுக்கலாம்ல, ஜாதி அடிப்படையில் கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. பட் இந்த இடஒதுக்கீடு வந்ததுக்கு மெயினான காரணம் என்னென்னா, காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும், அதாவது பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உயர்குடி மக்கள் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதும் இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் இல்லையா? இப்போது ஒருத்தன் 3 நேரமும் சாப்பிட்றான், நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்ல நல்ல ஹெல்த்தியாக ஒருத்தன் 3 நேரமும் சாப்பிட்றான். இன்னொருத்தன் ஒரு 2 நாள் பட்டினியாக இருக்கான், அவன் சாப்பிடவே இல்லை. இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா யாருக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுப்பீங்க? உங்கள்கிட்ட ஒரு 4 இட்லி தான் இருக்குது. அந்த 4 இட்லியை 2ஆக ஈக்குவலாக பிரித்து நல்லா சாப்பிட்றவனுக்கும் கொடுத்து சாப்பிடாதவனுக்கும் கொடுப்பீங்களா? இல்லை அவன் தான் ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதவனுக்கு கொடுப்பீங்களா? 4 இட்லியும் தான், நீ சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போமா? சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு தானே நம்ம கொடுப்போம். அதுதான் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. நீ ஆல்ரெடி காலங்காலமாக நல்லா இருக்க, உனக்கு இந்த ஸ்கீம்ஸ் தேவை கிடையாது. நீ பொருளாதாரத்துலேயும் நல்லா இருக்க, வேலைவாய்ப்புலேயும் நல்லா இருக்க, கல்வியிலையும் நல்லா இருக்க, எல்லாமே உனக்கு ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அது உனக்கு நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீயே படிச்சுக்குவ, நீயே முன்னேறிடுவ, நீயே வேலைக்கு தேடிக்கிடுவ, நீயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவ, நீ எல்லாமே பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு கிடைக்காம, யார் கல்வி கற்றுக்காம, யார் மலை ஜாதியில் வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சரியான வசதி இல்லாமல், போக்குவரத்து வசதி, வீட்டு வசதி, கல்வி வசதி, பொருளாதார வசதி, அவங்க தொழில் தொடங்கிறதுக்கான வசதி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்காங்களோ, அப்போ நான் அவங்கள முன்னேற்றணும் இல்லையா? ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறது இதை தானே பண்ணணும். அதுக்காக மட்டும் கொண்டு வந்தது தான் இந்த இடஒதுக்கீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜாதி பாசிட்டிவாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவாக ஜாதி ஒருத்தரை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தாமல், இந்த ஜாதி அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும் பாசிட்டிவாக வேலை பார்க்குது. அதை வச்சு தான் நம்ம அவங்க பிரித்து அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் கொடுக்க முடியுது. எதனால் இந்த ஜாதி இங்கே முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஒரே ஒரு காரணம்தான். விடுதலைக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டவங்க பிராமணர்கள் அப்படின்னு 2 பிரிவு இருந்தாங்க. அப்போ பிராமணர்கள் அரசாங்கத்தை சார்ந்த பணிகளில் அமர்த்தப்பட்டாங்க. அரசாங்கத்தை சார்ந்த வேலைகள் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, அது ரிலேட்டடாக படித்தாங்க. நிறைய கல்வி கற்றவங்க பிராமணர்களாக இருந்தாங்க. பட் தாழ்த்தப்பட்டவங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலில் கூட அனுமதிக்கலை இல்லையா? அனுமதியே மறுக்கப்பட்ட நிலைமையில் அவங்க எப்படி படித்து முன்னேற முடியும் இல்லையா? அந்த காலத்தில் இருந்த ஜாதிய பாகுபாடு தான் இப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கு காரணம். அதை நம்ம மறுக்க முடியாது. சரியா? அப்போது அவங்களும் நமக்கு ஈக்குவலாக முன்னேறணும். ஓகேவா? நம்ம படித்த அதிகாரி ஆனாலும் இதுதான் நம்ம மைண்டில் இப்படி தான் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமான அதிகாரி இல்லையா? இப்போ எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். கரெக்ட். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. பட் அதை விட சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதிகமான முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்னா, கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இப்போது ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனையும் விவசாயியும் நம்ம ஈக்குவலாக எப்படி ட்ரீட் பண்ண முடியாதுல்ல இல்லையா? அவங்கள கை கொடுத்து தூக்கி விடக்கூடியது அரசு அதிகாரிகளான நம்மளோட கடமையும் கூட. இப்போ இந்த இடஒதுக்கீடை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். விடுதலைக்கு முன்னாடி இடஒதுக்கீடு எப்படி இருந்தது, விடுதலைக்கு அப்புறம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம்.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து விடுதலைக்கு முன்னாடி இடஒதுக்கீடு நான் சொல்கிறேன். அந்த 1865 காலகட்டத்தில் என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமைச்சரே வந்து சொல்லியிருப்பார், தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது, ஸ்கூலில் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். பட் இதெல்லாம் வந்து யாருமே வந்து ஏற்றிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா, அதுக்கு அடித்தளமா இருந்தது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தா தான் எவ்வளோ பேர் வந்து படித்தவங்க, எவ்வளோ பேர் படிக்காதவங்க, எவ்வளோ பேர் உயர் ஜாதியினர், எவ்வளோ பேர் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்போ 1871 ஃபஸ்ட்டு மேயோ பிரபு தலைமையில் வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதோட கமிஷனராக இருந்தவர் வந்து கோர்னிங் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்களை வந்து நீங்கள் பிராமண கண்ணாடி கொண்டு பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து நல்லா படித்தவங்க கிடையாது. ஓகேவா? எல்லாரும் வந்து அரசு வேலைக்கு போகிறவங்க கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க, அவங்களையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். 1882 ஒரு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதில் வந்து ஹண்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஹண்டர் குழு வந்து 1882 தான் வந்திருப்பாங்க. ஸோ ஹண்டர் குழுவாக இருந்தாலும் சரி, ஜோதிபா பூலேவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து மகாராஷ்டிராவில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பித்தவர். தாழ்த்தப்பட்டவங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஆரம்பித்தவர். ஸோ அதில் வந்து ஹண்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஜாதி ரீதியாக கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடை வழங்கணும். அப்போ தான் வந்துட்டு பிராமணர்கள் படிக்கிற அதே ஸ்கூலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடம் கொடுத்தா தான் அவங்களும் வந்து படிப்பாங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடு வந்து கல்வியில் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி 1891 வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் திரிமன் கிரி அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, நிறைய நிலம் வந்து ஜமீன்தார்கள்கிட்டையும் நிலச்சுவார்ந்தார்கள்கிட்டையும் தான் இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் சாகுபடி பண்ணுறாங்களான்னா கிடையாது. மேக்ஸிமம் வந்து தரிசு நிலமாக தான் போடப்பட்டிருக்கு. இன்னொரு சைடு வந்து நிறைய விவசாயிகள் வந்து நிலம் இல்லாமல் இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நிலம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த தரிசு நிலமாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. இது மூலமாக அரசுக்கும் வந்து வருவாய் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து பிரித்தும் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலத்தை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பஞ்சமர் அப்படிங்கிறது வைதிக முறை அந்த 4 பிரிவு இருக்கு இல்லையா, வர்ணாசிரம முறையில் 4 பிரிவு இருக்கு இல்லையா, அந்த 4 பிரிவுலையுமே வராது. இந்த 4 பிரிவுக்குள்ளேயுமே வராத மக்களை தான் வந்து பஞ்சமர்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள வந்து திராவிடன், ஆதி திராவிடர் அப்படின்னே நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1892 வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குறித்து ஆணை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 128. ஓகேவா? அந்த ஆணையோட பெயர் அயோத்திதாச பண்டிதரால் ஆதி திராவிட மகாஜன சபையோட சார்பில் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. பிராமணர் அல்லாதோரும் இந்திய பணியும் அப்படிங்கிற அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் வந்து இடஒதுக்கீடை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1909 வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து கொண்டு வருவாங்க. அதில் 27 சட்டமன்ற இடங்களில் 8 இடங்களை வந்து முஸ்லீமுக்கு ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1913 வந்து அலெக்சாண்டர் கார்டியூ அப்படிங்கிறவரோட தலைமையில் ராயல் ஆணையம் வந்து ஒன்று நடந்திருக்கும். அந்த ராயல் ஆணையத்துக்கு வந்து ஏராளமான விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இடஒதுக்கீடு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போதைய மதராஸ் நகரோட வருவாய் பிரிவு அலுவலராக இருந்த பாலாஜி ராவ் நாயுடு அப்படிங்கிறவர் வந்து அரசு பணியில் விகிதாச்சார அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பார். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து நீதி கட்சியோட ஆட்சி தானே வரும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டா 1919 வந்து மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வரும். அது வந்து நமக்கு எலெக்ஷன்ஸ் வரும். 1920 எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷன்லேயே வந்துட்டு இவங்க வந்து வின் பண்ணி இவங்களும் வந்து ஜிஓ அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 128. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே 1916 டிசம்பர்லேயே தியாகராயர் வந்து பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார்.
அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு அதாவது 100% மக்களில் 90% மக்களுக்கு மேலே பிராமணர் அல்லாதவங்க தான் இருக்காங்க. இப்போ வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4000 பேர் வந்து பிராமணர்கள் வந்து படிக்கிறாங்கன்னா ஒரு 1000 பேர் தான் வந்து பிராமணர் அல்லாதவங்கள் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து அந்த அறிக்கை வந்து சொல்லியிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தென்னிந்திய சுதந்திர சங்கம், அதுதான் அந்த நீதி கட்சின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தென்னிந்திய சுதந்திர சங்கம் தான் நிறுவுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பிராமணர் அல்லாதோர் மக்கள் மத்தியில் கல்வி வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வகுப்பு வாரி உரிமை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1916 வந்து பிடி தியாகராய செட்டி வந்து இங்கிலாந்துக்கு இடஒதுக்கீடு வேண்டி அனுப்பப்பட்ட செட்டி கேபிள் அப்படிங்கிற தந்தி வந்து அனுப்பியிருப்பார். ஓகேங்களா? அந்த தந்தியில் வந்து இடஒதுக்கீடு வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? யார் அனுப்புகிறாங்க தந்தியை? தியாகராய செட்டி தான் அனுப்புகிறாரு. ஓகேவா? பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி இல்லை அப்படின்னா நடேசனார் வந்து சொல்லியிருப்பார். எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க, அப்போ தான் நான் வந்து வரி செலுத்துவோம், இல்லாட்டி வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். டிஎம் நாயர் அவர்கள் வந்து லண்டனில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பார், இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேருமே வந்து பாருங்கள், தியாகராய செட்டி வந்து என்ன சொல்லியிருக்காரு, வந்து தந்தி அனுப்பியிருக்காரு, எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி அனுப்பியிருக்காரு. நடேசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இடஒதுக்கீடு தரல, பிரதிநிதித்துவம் தரலைன்னா நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டிஎம் நாயர் என்ன சொல்கிறாரு, லண்டன் போய் வந்து ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1917 வந்து சென்னை மகாஜன சங்கம் வந்து ஒரு கூட்டம் வந்து கூட்டியிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் வந்து இடஒதுக்கீட்டை வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 1919-20 வந்து மெஸ்டன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வரும். சரியா? சில புக்கில் வெஸ்டர்ன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே மெஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது சட்டமன்றங்களில் 63 இடங்களில் வந்து பிராமணர் அல்லாதோருக்கு வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சி வரும். நீதி கட்சி வந்து அதுக்கப்புறம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அதை அடையும் வர 7 ஆண்டு காலம் வரையில் அமலில் இருக்க மாதிரி நம்ம இந்த அரசாணையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு முனுசாமி, சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய முனுசாமி அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முத்தையா அப்படிங்கிறவர் தான் இந்த இதுக்கான அடித்தளமே. கரெக்டாக வந்து அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து பிரித்து யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். முத்தையா அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருப்பார். அடுத்து இந்த தீர்மானம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து முனுசாமி வந்து ஒரு தீர்மானத்தை சொல்கிறாரு. 7 ஆண்டு காலம் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஜிஓ வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அரசாணை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு. அதை முன்னாடி சொன்னவர் யாருன்னா சார் ஆர்கே சண்முகம் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வரலாற்று முக்கியத்துவமான தீர்மானத்தை வந்து நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட எதிர்கால சந்ததி வந்து நம்ம எல்லாம் நமது நாட்டு உரிமையை வாங்கி தந்தவர் அப்படின்னு பாராட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கி வந்த தந்தை பெரியாரும் இதே மாதிரி நீதி கட்சியில் பண்ண மாதிரியே நம்ம கட்சியிலையும் அந்த இடஒதுக்கீடு வந்து நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். பட் கட்சி தலைமை வந்து அதை ஏற்றுக்காதனால இவர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து இது ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, சுயமரியாதை இயக்கம் 1925 ஆரம்பிச்சிருப்பார். 1926ஆம் ஆண்டு சுயேட்சையாக வெற்றி பெற்ற சுப்பராயன், இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இடஒதுக்கீடை பார்க்கும்போது. சரி, அந்த சுப்பராயன் அமைச்சரவையில் இருந்தவர் தான் இந்த முத்தையா அப்படிங்கிறவர். இவர் தான் அந்த கரெக்டாக கணக்கிட்டு இந்த கோட்டா முறை அப்படிங்கிற இடஒதுக்கீடு முறையை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த முத்தையா வந்து பெரியார் வந்து ரொம்ப புகழ்ந்து பாடியிருப்பார், முத்தையா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேவா? முத்தையா வந்து தமிழக வகுப்பு வாரி இடஒதுக்கீடின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். சரியா? முத்தையா வந்து தமிழக வகுப்பு வாரி இடஒதுக்கீடின் தந்தை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோன்னா 1931 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் தமிழ்நாட்டின் சார்பில் வந்து இரட்டைமலை சீனிவாசனும் எம்சி ராஜாவும் கலந்துருப்பாங்க அம்பேத்கர் கூட சேர்ந்து. அந்த வட்டமேசை மாநாட்டிலையும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பாங்க.
ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1932 வந்து இங்கிலாந்து பிரதமரான ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிறவர் வந்து வகுப்புவாத அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பார். அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் 71 இடங்களை வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதா வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இதை மகாத்மா காந்தி ஏற்றுக்காமல் நான் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருப்பார். ஸோ அவரை வந்து அவரோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அம்பேத்கருக்கு வந்துடும். சரி, வேறு வழியே இல்லாமல் அம்பேத்கர் வந்து சில கண்டிஷன்ஸோட பூனா ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டுருவார். 1932 செப்டம்பரில் இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும். அந்த ஒப்பந்தத்தின்படி அகில இந்திய காங்கிரஸில் இருக்கக்கூடிய 148 தொகுதிகளை தாழ்த்தப்பட்டவர்கள் தேர்தலில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு காந்தியடிகள் வந்து உறுதியளித்தார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா குரூப் 1ல் வந்து ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடஒதுக்கீடு வந்து என்னென்ன ஆர்டிக்கலில் வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஆர்டிக்கல் 15ல் 4 ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது சமூக ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் கல்வி ரீதியிலையும் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்ய அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேவா. 15ல் 5 என்ன சொல்லுதுன்னா உயர்கல்வியில் ஓகேவா, உயர்கல்வி நிறுவனங்களில் இப்போ IIT IIM அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய அல்லது பட்டியலின பழங்குடியினருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 93வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2003 ஓகேவா. அடுத்து 15ல் 6 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக நடந்த சட்டத்திருத்தம் 103வது சட்டத்திருத்தம் 2019. ஸோ இதில் தான் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா. பட் அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களாம் இருந்தால் அவங்களோட ஆண்டு வருமானம் எப்படி தெரியுங்களா, 8 லட்சம் ரூபாயாக இருக்கணும். ஸோ 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க தான். ஸோ இதுதான் இந்த ஃபிக்ஸ்டு தான், அந்த ஃபிக்ஸேஷன் ஆஃப் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகேவா. அடுத்து 16ல் 4 என்ன சொல்லுதுன்னா, அரசு சேவைகளில் போதுமான பிரதிநிதித்துவம் பெறவில்லை என்ற அரசு கருதும் பட்சத்தில் எந்த ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கும் அரசு பணியில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. 16ல் 6 என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான வேலைவாய்ப்பு வந்து இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுன்னு ஜென்ரலாக சொல்லிட்டாங்க. 15ல் 6 வந்து சொல்லிட்டாங்க. 16ல் 6 என்ன சொன்னாங்கன்னா, அரசு பணியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி சொல்லுது. அடுத்து விதி 46 இது என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவித்தல் மற்றும் சமூக அநீதி மற்றும் சுரண்டலிலிருந்து இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பின மக்களை வந்து பாதுகாக்கிறது. ஓகேவா. அடுத்து 243D வந்து என்ன சொல்லுதுன்னா, ஊராட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு. ஓகேவா. இது வந்து 73வது சட்டத்திருத்தம் 1992 படி. 243ல் T குச்சி T வந்து நகராட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு. இதுவும் வந்து 1992ல் 74வது சட்டத்திருத்தமாக வந்தது. அடுத்து விதி 330 அப்படிங்கிறது வந்து பாராளுமன்ற மக்களவையின் உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ பாராளுமன்ற மக்களவையில் ST/STக்கான இடஒதுக்கீடு. 332 வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களில் SC/STக்கான இடஒதுக்கீடு. 334 வந்து அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இடஒதுக்கீடை வந்து நீட்டிக்கணும். 335 வந்து பணிகள் மற்றும் பதவிகளுக்கு பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடியின மரபினர்களோட கோரிக்கை. 338 வந்து பட்டியல் மரபினருக்கான தேசிய ஆணையம் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 338லேயே A வந்து பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். 338B வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம். சரிங்களா. இது வந்து 102வது சட்டத்திருத்தம் 2018 வந்து அரசியலமைப்பு அந்தஸ்தை வந்து பெற்றுச்சு. ஓகேவா. அடுத்து 340 வந்து பார்த்துட்டோன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களின் நிலைகளை கண்டறிய ஆணையத்தை வந்து அமைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 342A வந்து என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு விதமாக சொல்லுது. ஒன்று வந்து சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை குறிப்பிடக்கூடிய ஜனாதிபதிக்கு அதிகாரம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பின்தங்கியவங்க, இவங்கெல்லாம் வந்து பிசியை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் எஸ்சி சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் எஸ்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு ஜனாதிபதி குறிப்பிடக்கூடிய அதிகாரம். ஓகேவா. இன்னொன்று வந்து
இந்த இந்த இதை வந்து குறிப்பிடுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பட்டியலிடத்தவர், இவங்கெல்லாம் பழங்குடியினர் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த மாநில ஆளுநரை கலந்து ஆலோசிக்கலாம். இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவரோட பட்டியலை வந்து பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 366 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேலே பார்த்தோம்ல 342 குறிப்பிட்டுள்ளபடி சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் என்பதற்கான வரையறையை மாற்றி அமைக்க ஒரு புது பிரிவு வந்து இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விடுதலைக்கு பின்னாடி இந்த இடஒதுக்கீடு எப்படி ஆச்சு, இதுதான் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். 1951 சென்னை மாகாணத்தில் அரசியலமைப்பு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகேங்களா, 1950 நடைமுறைக்கு வந்துச்சா ஜனவரி 26. ஸோ இந்தியா வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் நடைபெற்ற சட்ட ரீதியான முதல் தேர்தல் ஓகேங்களா. அந்த தேர்தல் முடிஞ்சு சென்னை மாகாணத்தில் யார் சிஎம் ஆகுறாங்கன்னா, குமாரசாமி ராஜா தான் சிஎம் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து 40% இடஒதுக்கீடை வந்து கொண்டு வராங்க. என்னென்னா பிசிக்கு வந்து 25%, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து 15% அப்படின்னு சொல்லிட்டு 40%. ஒரு சில புக்கில் வந்து 41% இருக்கும், 25, 16 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. 25%, இன்னொன்று வந்து 15%. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு வந்தது. அதுக்கப்புறம் செண்பகதுரைராஜன் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு போட்டிருப்பார். என்ன அப்படின்னா, நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனால எனக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைக்கல ஓகேவா. என்னை விட கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வழக்கு போட்டதுனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடை வந்து ரத்து பண்ணிடுவாங்க ஓகேவா. இடஒதுக்கீடு தேவையில்லை, இது வந்து அரசியலமைப்புக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட நேரு, அப்புறம் அம்பேத்கர், இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை கண்டிப்பாக தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுத்தே ஆகணும், இல்லாட்டினா அவங்க இன்னுமே வந்துட்டு பின்தங்கி போயிடுவாங்க, இது வந்து இந்தியாவோட எதிர்காலத்துக்கு வந்து நல்லது கிடையாது, இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வருவாங்க. அந்த சட்ட திருத்தத்தில் பிரிவு 15லையும் 16லையும் 2 உட்பிரிவுகள் வந்து சேர்ப்பாங்க ஓகேங்களா. என்ன உட்பிரிவுனா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 15ல் 4 வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம், சமூக ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் பின்தங்கினவங்களுக்கு அரசு வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை நம்ம வழங்கலாம், அதுக்கு அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற உட்பிரிவை வந்து சேர்த்தாங்க. இந்த உட்பிரிவு, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா 16ல் 4, 15ல் 4, இந்த 2 உட்பிரிவுகளையும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இடஒதுக்கீடு வந்து எப்படி மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா, 41% ஓகேங்களா. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 25, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு 41% வந்து மாற்றுறாங்க. இது வந்து மத்திய இதில் வந்து மத்திய அரசில் வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடை வந்து கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஆணையம் வந்து அமைப்பாங்க. அது வந்து முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து யாரோட தலைமையிலனா, காக்கா காலேல்கரோட தலைமையில் 1953 ஜனவரி 29, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆணையம்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதோட அறிக்கையை வந்து 1955 தான் வந்து இவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ மொத்தம் 11 பேர் வந்து இதில் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. முதலமைச்சர் கருணாநிதி காலத்தில் வந்து விரிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவரோட நலனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஆணையம் வந்து அவர் அமைக்கிறாரு. சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. அங்கே மத்திய அரசை பொறுத்தளவுக்கு காக்கா கலேல்கர் ஆணையம் தான் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் ஓகேவா. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சட்டநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் தான் பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் 1971 ஓகேவா. இவங்க வந்து இடஒதுக்கீடை வந்து எப்படி விரிவாக்கம் பண்ணாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 31, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 18 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 49%. ஃபஸ்ட்டு 40 இருந்துச்சு, அப்புறம் 41 இருந்துச்சு, இப்போ 49 ஓகேங்களா, 41% கொண்டு வந்தாங்க. அப்போ மத்திய அரசில் வந்து 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் வந்து அமைச்சாங்க. அது யாரோட தலைமையில்னா,
பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன். இதை தான் நம்ம வந்து மண்டல ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம். இது 1979 அமைச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1953 காக்கா கலைஞரோட தலைமையில் ஒரு ஆணையம், அடுத்து 1979 மண்டல் ஆணையம். ஓகேங்களா, அது 2 ஆணையமே ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. இந்த ஆணையத்தோட செயலர் யாராக இருந்திருப்பார்னா எஸ்எஸ் கில் வந்து இருந்திருப்பார். இது வந்து இந்தியா முழுவதும் அந்த பயணம் வந்து போயிருப்பாங்க. மண்டல் கமிஷன் வந்து இந்தியா முழுவதும் பயணம் போய் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஜாதிகளை வந்து கணக்கெடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 3743 ஜாதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுல முன்னோடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு பிரதிநிதித்துவத்தையும் அளிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ மக்கள் தொகையில் 52% வந்து பிற்படுத்தப்பட்டவங்க தான் இருக்காங்க. அதாவது பாதிக்கு மேலே, ஓகேங்களா, பாதிக்கு மேலே பிசி கம்யூனிட்டி தான் இருக்காங்க. ஸோ அதனால் மத்திய அரசு பணியில் அவங்களுக்கு 27% வந்து இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு 1980 இந்த ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணுச்சு. ஸோ அது மூலயமா தான் இப்போ நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஓபிசிக்கு வந்து 27% மான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து யார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெயில் சிங், அப்போ இருந்த உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. பிபி மண்டல் வந்து இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளும் மிக சரியாக கூறினால் உன்னதமான சடங்கை செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து மண்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இதில் வந்து இந்தியாவோட தற்போதைய இடஒதுக்கீடு வந்து இதுதான். என்னென்னா பொது பிரிவினருக்கு வந்து 40.5%, ஓகேங்களா, ஓபிசிக்கு வந்து 27%. இது வந்து மண்டல் கமிஷன் படி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27%, சரியா. பட்டியலின வகுப்பினருக்கு 15%, பட்டியலின பழங்குடியினராக இருந்தாங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 1979 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சமூக நலத்துறை மூலிமா ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா. அதோட ஜிஓனா அரசாணை, கவர்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா. 1156 எப்போனா 1979 பிப்ரவரி 2 அன்னைக்கு. இந்த ஆணையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குடும்ப ஆண்டு வருமானமாக எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா 9000. ஸோ வருஷத்துக்கு 9000 அப்படின்னு ஆண்டு வருமானத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கான இடஒதுக்கீடு வந்து 31%லேருந்து 50% வந்திருக்கு. ஓகேங்களா. கலைஞர் இருந்தப்போ எப்படி கொண்டு வந்தாங்க, இங்கே நம்ம பார்த்தோமா ஒரு டேபிள் வந்து பார்த்தோமா, 49%, அதாவது பிற்படுத்தப்பட்ட பிசிக்கு வந்து 31, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18% இந்த டேபிளில் நம்ம பார்த்தோமா. அதுக்கப்புறம் 79க்கு அப்புறம் எப்படி கொண்டு வராங்கன்னா பிசிக்கு 50%, எஸ்சி எஸ்டிக்கு 18%, மொத்தம் 69% கொண்டு வராங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2வது கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து யாரோட தலைமையில் அமைச்சாங்க, சட்டநாதன் தலைமையில் அமைச்சாங்களா. ஸோ நீங்கள் வந்து மத்தியில் அமைச்ச 2 கமிஷனையும் தமிழ்நாட்டில் அமைச்ச 2 கமிஷனையும் குழப்பிக்கக்கூடாது. இந்திய கவர்மெண்ட் வந்து 2, ஒன்று வந்து காக்கா கலைஞர் ஆணையம், அப்புறம் வந்து மண்டல் கமிஷன், இந்த 2த்தையும் அமைச்சிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 கமிஷன் அமைச்சிருப்பாங்க, சட்டநாதன் தலைமையிலையும் அதுக்கப்புறமா வந்து அம்பாசங்கர் தலைமையிலையும், சரியா. 1982 வந்து அம்பாசங்கர் தலைமையில் 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை தமிழக அரசு வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, தமிழகத்தில் வந்து வன்னியர் சங்கம் சார்பில் ஒரு போராட்டம் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ மாநில அளவில் 20% இடஒதுக்கீடும் மத்திய அளவில் 2% இடஒதுக்கீடும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிசியும் எம்பிசியும் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. 1989 வந்து பிசிலேருந்து எம்பிசி, இப்போ நீங்கள் மொத்தமாக பிசிக்கு வந்து 50% கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு 30, இவங்களுக்கு 20 அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து
இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள். 1989 இதில் வந்து பழங்குடியினருக்குன்னு தனி ஒதுக்கீடு வேணும்னு சொன்னதுனால அவங்களுக்கு 1% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ மொத்தமாக வந்து 69% இருக்கும். பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, மொத்தம் 50 ஆயிடுச்சா. அப்புறம் எஸ்சிக்கு வந்து 18, எஸ்டிக்கு வந்து 1% அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ்சிலையும் அருந்ததியினருக்கு உள் இடஒதுக்கீடாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு 3%, மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து 15% அப்படிங்கிற மாதிரி உள் ஒதுக்கீடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த 69% தான். எதனால் வந்து அந்த 69% வந்து குறைக்க முடியலை அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு வரலாற்று பின்னணி வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மண்டல ஆணையத்தோட பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 1990 வந்து அப்போது இருந்த விபி சிங், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஓபிசிக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 27% இடஒதுக்கீடு வந்து ஆணை வந்து போடுறாரு, ஓகேங்களா. இது வந்து 13/8/1990 அமல் செய்யப்பட்டுச்சு. இதன் மூலமாக மத்திய அரசு பணிகள்லையும் சமூக அடிப்படையிலையும் கல்வி அடிப்படையிலையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிட்டு வருது. அதாவது மத்திய அரசு பணிகளில், ஓகேவா. 1991 வந்து பிரதமர் வந்து நரசிம்மராவ் அவர் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார், ஓகேங்களா. விபி சிங்கோட இடஒதுக்கீட்டை எதிர்த்து இந்திரா சகானி அப்படிங்கிறவங்க இந்த இடஒதுக்கீடு முறை வந்து நமக்கு வந்து அரசியல் அமைப்புக்கு வந்து எதிரானது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு ஒரு விதி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. அதனால் இந்த இடஒதுக்கீடு முறையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருப்பாங்க. இந்த வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விபி சிங் கொண்டு வந்தால் அந்த 27% இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கரெக்டு தான், ஓபிசிக்கு 27% கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு வந்து 50%க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த சட்டத்தில் உச்ச வரம்பு அப்படின்னு 50% குறிச்சிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த உச்சநீதிமன்றத்தில் மண்டல ஆணைய உத்தரவு பற்றிய தீர்ப்பில் 50% என்பது விதியாக இருந்தாலும் அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50% மீறக்கூடாது தான். பட் பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் நிறைய அசாதாரணமான நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்திரா சகானி வழக்கு மூலயமா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு ஏற்றுக்கிட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் பண்ணலை. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நரசிம்மராவ் கொண்டு வந்த அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிராகரிச்சிருப்பாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோன்னா இது பாலேட் அடுக்கு கிரிமி லேயர். அது என்னது வந்து கிரிமி லேயர் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா இப்போ வந்து இப்போ நம்ம சொன்னோம்ல பொருளாதாரத்தில் பின்தங்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குரூப் 1 கேடரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேலரி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆண்டு வருமானம் வந்து கண்டிப்பாக 8 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட குழந்தைங்க அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடில் வரமாட்டாங்க. ஸோ அவங்க பிசியாக இருந்தாலும் 27% இடஒதுக்கீடுக்குள்ளே அவங்க போக முடியாது, ஜென்ரலில் தான் வந்து அவங்க போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு கிரிமி லேயர் அப்படிங்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 77வது சட்டத்திருத்தம் வந்து 1995 வந்திருக்கும். இதோட தொடர்ச்சியாக 85வது சட்டத்திருத்தம் 2001 நிறைவேற்றிருப்பாங்க. அடுத்து வந்து 50% தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. 81வது சட்டத்திருத்தம் 2000 வந்து செஞ்சுருப்பாங்க. இதை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு விதி 340 கீழ் 1993 தேசிய ஆணையம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும்.
ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 50% இடஒதுக்கீடு விலக்கு உண்டு அப்படின்னு நீதிபதிகள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம எவ்வளோ கடைப்பிடிச்சிட்டு வரோம், 69% வந்து இடஒதுக்கீடை வந்து ஏற்றுக்கிட்டு வரோம். இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே வந்து முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு தொடுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ 50%க்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க வேணாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்கள் 69% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1951ஆம் ஆண்டு எழுந்ததை போன்ற எந்த நெருக்கடியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ இருந்த ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு தனி சட்ட மசோதாவாக கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கான சட்டப்பிரிவு வந்து 31C. ஓகேங்களா? டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிபிஎஸ்பியை பயன்படுத்தி ஆர்டிகல் 31Cயை பயன்படுத்தி தனி சட்ட மசோதாவாக டிசம்பரில் தாக்கல் பண்ணுறாங்க 1993. ஓகேங்களா? அது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் எப்போ பெறுது அப்படின்னா 1994 வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து பெறுது. ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததுனால இது வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு வாங்கிட்டோம். நம்ம 69% இடஒதுக்கீடு தனி சட்டமாக கொண்டு வந்து சட்ட பாதுகாப்பும் நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து 9th ஷெட்யூலில் வந்து போடணும். ஏன்னா 9th ஷெட்யூலில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நீதி புனராய்வு பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் அதை வந்து பின்னாடி அதை வந்து தலையிட்டு இது செல்லாதுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் அது வந்து நம்ம 9th ஷெட்யூலில் சேர்க்கணும்னு பெரும் முயற்சி வந்து எடுத்திருப்பாங்க. 76வது அரசியல் சட்ட திருத்தம் வரும் 1994. ஸோ அந்த சட்ட திருத்தம் மூலயமா இந்த சட்டம், அதாவது அந்த இடஒதுக்கீடு, அந்த 69% இடஒதுக்கீடுக்கான அந்த சட்ட மசோதா இட்டு சட்டமாக்கணும் இல்லையா, அதை வந்து 9th ஷெட்யூலில் சேர்த்துடுவாங்க. ஓகேங்களா? அப்போது 1992 நடைமுறை வந்ததாக சைன் பண்ணிவிடுவாங்க. 94 தான் நமக்கு வந்து அந்த இது உச்சநீதிமன்ற அந்த சட்ட பாதுகாப்பு வந்து நமக்கு 94 தான் கிடைக்குது. பட் அதுக்கு முன்னாடிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 வருஷத்துக்கு வந்து இருப்பாங்கள்ல, கல்விக்கும் வேலைவாய்ப்புலேயும் அந்த இடஒதுக்கீடுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த முயற்சிகள்லாம் நடக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. அப்போ 92லேருந்தே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதாக வந்து முன் தேதியிட்டு சைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1992 நவம்பர் 16 அந்த டேட் நடைமுறைக்கு வந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்துலேயும் சரி நகராட்சிகள்லேயும் சரி பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அதுக்கான மசோதா வந்து 2009 அறிமுகப்படுத்தினாங்க. 15வது மக்களவை வந்து கலைஞ்சதுனால இந்த மசோதா வந்து காலாவதி ஆயிடுச்சு. மார்ச் 2016 உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதா மாநில அரசு வந்து நிறைவேற்றிட்டாங்க. இப்போ வந்து 50% இடஒதுக்கீடு முறை வந்து 14 மாநிலங்களில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து 17வது மாநிலம். நமக்கு முன்னாடியே 16 மாநிலம் வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. 2006 வரைக்கும் தமிழ்நாட்டில் 33% இடங்கள் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அது 50%மாக இருக்குது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இது பார்த்துடலாம். எம் நாகராஜ் வழக்கு 2006. ஸோ இதில் வந்து 16ல் 4 வந்து பார்த்துருப்போம். அந்த அட்டவணையில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. 16ல் 4A அப்படிங்கிறதும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 103வது சட்டத்திருத்தம் 104வது சட்டத்திருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 103வது சட்டத்திருத்தம் 2019 என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டத்திருத்தம் வந்து 2 விதியை வந்து சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? 15ல் 6 16ல் 6 அப்படிங்கிற விதி வந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ எப்போ மக்களவையில் அறிமுகம் பண்ணாங்கன்னா ஜனவரியில் 2019 அறிமுகம் பண்ணி ஜனவரியில் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. மக்களவையிலையும் மாநிலங்களவையும் அடுத்தடுத்த நாள் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அதே ஜனவரியிலே வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் பெறுது. அதே ஜனவரி 14 அன்னைக்கு நடைமுறைக்கும் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஒரு மாதத்தில் வந்து வந்துடுச்சு. அடுத்து இடஒதுக்கீடுக்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும், 5 ஏக்கருக்கும் குறைவாக வந்து நிலம் வந்து வச்சுருக்கணும், 1000 சதுர அடிக்கு குறைவான வீடு வந்து வச்சுருக்கணும், நகராட்சி அல்லாத இடங்களில் 1000 சதுர அடிக்கு குறைவாக நிலம் வச்சுருக்கணும். ஓகேங்களா? வீட்டு மனைனா 2000 சதுர அடிக்கு குறைவாக வீட்டு மனை வச்சுருக்கணும். 104வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா,
ஜனவரி 25, 2030 வரை பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நீட்டிப்பதற்கு 126வது சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை எப்போ அறிமுகம் பண்ணுறாங்கன்னா 2019 டிசம்பரில் அறிமுகம் பண்ணுறாங்க மக்களவையில். மாநிலங்களவையில் டிசம்பர் 12 அன்றைக்கி அறிமுகம் பண்ணுறாங்க. ஒப்புதல் ஜனவரியில் கிடைக்கிது. ஜனவரி 25 நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்து தமிழக சட்டமன்றத்தில் எஸ்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் 44, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் 2. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டை பார்க்கலாம். 126வது சட்டத்திருத்த மசோதா ஆங்கிலோ இந்தியர்கள் நியமனம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நியமனம் குறிப்பிடாதனால ஆங்கிலோ இந்தியர்களுக்கான சிறப்பம்சம் ஜனவரி 25, 2020 முடிவுக்கு வந்துச்சு. இப்போ ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் பண்ணதில்லை. அதாவது நியமன உறுப்பினர்கள் இப்போது நடைமுறையில் இல்லை. நாட்டிலேயே முதல் மாநிலமாக குஜராத் பொதுப்பிரிவில் அதாவது பொதுப்பிரிவிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நாட்டிலே அதிக இடஒதுக்கீடு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஸோ நம்ம 69% இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னா மகாராஷ்டிரா எவ்வளோ கொடுக்குறாங்க? 78% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டை விட அதிகமான இடஒதுக்கீடு மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேசிய தகுதி தேர்வுக்கான இடஒதுக்கீடு மசோதா. இது கொண்டு வரதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுனா கலையரசன் கமிட்டி, நீதிபதி கலையரசன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, போகிறாங்கல்ல, அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கமிட்டி சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5% இடஒதுக்கீடு தான் கொடுக்குறாங்க. அடுத்து எம்பிசிக்கு பார்த்துட்டோன்னா தமிழ்நாடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினருக்கு கல்வி நிறுவனங்கள் அரசின் பல்வேறு பணிகளில் 20% இடஒதுக்கீடு அளிச்சிருக்கு. சரியா. பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20ன்னு கொடுத்துருக்கோம். பிப்ரவரி 2021 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வன்னியருக்கு ஒதுக்கீடாக 10.5% கொடுக்குறோம். ஸோ உள் ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்துட்டோன்னா வன்னியர் பிரிவுக்கு 10.5%, சீர்மரபினருக்கு 7%, இதர பிரிவுகளுக்கு 25% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் நம்ம. சரியா. அடுத்து நீட் தாக்கத்தை கண்டறிவதற்கான ஒரு கமிட்டி போட்டாங்க. ஜூன் 5, 2021 நீதிபதி ஏகே ராஜன் தலைமையில் ஏகே ராஜன் குழு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது நமக்கு அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கலையரசன் கமிட்டி. இது ஏகே ராஜன் கமிட்டி. இந்த மாதிரி கமிட்டிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மருத்துவ படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் நீட்டு அவங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் எப்படி இருக்குது, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கமிட்டியோட வேலை. 7.5% உள் ஒதுக்கீட்டின்படி இடஒதுக்கீட்டின்படி இந்த வருஷம் 569 பேர் மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய வாய்ப்பை பெறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி மூலமாக அரசு பணிக்கான வேலைவாய்ப்பில் மொத்த இடங்களில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓகேங்களா. இந்த சட்டத்தின்படி 30% இடங்கள் பெண்களுக்கு வழங்கணும். அதே மாதிரி மதிப்பெண் தகுதியிலையும் மீதி இருக்கக்கூடிய 70%லையும் பெண்கள் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேங்களா. இது ஃபுல்லாக நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கான்செப்ட் நமக்கு முடிஞ்சிட்டு. ஸோ கண்டிப்பாக புக்கில் இருக்கிறதையும் பாருங்கள். புக்கில் இருக்கிறதோட சேர்த்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் ஒரு நோட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா. இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.